So very good evening everyone. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக ஒரு கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் ஜிமெயில் ஆல்ரெடி நீங்கள் இருந்தால் அதை லாகின் பண்ணிங்க. சப்போஸ் ஜிமெயில் எனக்கு இல்லை அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகேவா? அந்த கிரியேட் அக்கௌண்ட்டில் ஃபார் மை செல்ஃப் டு மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுடைய பர்சனலாக தான் நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபார் மை செல்ஃப் நீங்கள் வந்து கொடுங்க. அதில் வந்து உங்களோட நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம் நீங்கள் வந்து கொடுக்குறது உங்களுடைய கன்வீனியண்டாக என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் யூசர் நேமாக இருக்கும். தென் பாஸ்வேர்டு இது எல்லாமே கொடுத்து அந்த பாஸ்வேர்டோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இருந்தால் தான் பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜிமெயில் போய் உங்களோட யூசர் நேம் இங்கே கொடுத்தீங்கன்னா, இப்போ என்னோட யூசர் நேம் வந்து altaf2max@gmail.com. யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை இங்கே என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஓப்பன் ஆயிரும். தென் இப்போ உங்களோட ஜிமெயில் நீங்கள் எல்லாரும் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இன்பாக்ஸில் இருக்க மெயில் இங்கே வந்துடும். இப்போ நம்ம கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரைவில் போய் கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போ ட்ரைவில் போகணும்னா இந்த டேஷ்போர்டு இங்கே இருக்கும். டேஷ்போர்டுங்கிறது இங்கே ரைட் அப்பர் கார்னரில் இந்த 9 டாட்ஸ் உள்ள மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரைவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். தென் இப்போ நீங்கள் நியூவாக ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இதில் நியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கூகுள் ஃபார்ம்ஸ் வரும். ஸோ கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் எதை பற்றி கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்களோ அதோட டைட்டில், அந்த டைட்டிலை வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நெட்ஒர்க் டீட்டெயில்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டைட்டில் வந்து என்னுடைய கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறேன். தென் டிஸ்கிரிப்ஷனில் என்ன டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஃப்ரீ டேட்டாக்காக நான் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் அன்டைட்டில் கொஸ்டின் இருக்கும். இங்கே இருந்தால் என்ன செய்யணும், நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்ன கொஸ்டின்ஸ் இங்கே கேட்கணுமோ அதை வந்து இங்கே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நேம், ஏன்னா ஸ்டூடெண்டோட நேமை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த நேம் கொடுத்த உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆன்சர் வரும். இது என்னன்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர் எப்படி அவன் டைப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஷார்ட் ஆன்சராக டைப் பண்ணலாமா, இல்லை பேராகிராஃபாக இருக்கணுமா, இல்லை மல்டிபிள் சாய்ஸாக இருக்கணுமா, செக் பாக்ஸ் கொடுக்கணுமா, ட்ராப் டவுன் கொடுக்கணுமா, இல்லை ஃபைல் அப்லோட் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இப்போ நேம்ங்கிறது அவன் டைப் பண்ணணும். ஸோ அதனால் என்ன ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருவேன். அது ரெக்வயர்டு ஃபீல்ட் இஸ் மேண்டட்டரி ஃபீல்டு. ஓகே, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாமல் அந்த கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ நேம்ங்கிற நான் ஃபீல்டை வந்து என்ன செஞ்சிட்டேன், ரெக்வயர்ட் ஃபீல்டாக கொடுத்துட்டேன். தட் இஸ் மேண்டட்டரி ஃபீல்ட். அவன் நேம் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக என்ன செஞ்சீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராக்கெட்டில் எக்ஸாம்பிளே சொல்லி ஒரு நேம் வந்து அவன் அப்பர் கேஸில் டைப் பண்ணணும், இனிஷியல் வந்து லாஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணி காட்டிடுங்க. ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் ஸ்டூடெண்ட் வந்து டைப் பண்ணிடுவாங்க. இப்போ ராஜா எம், ஸோ ராஜாங்கிறத கேப்ஸில் அடிச்சிருக்கு டைப் பண்ணியிருக்கேன். தென் இனிஷியலாக கடைசியாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன டைப்பில் நான் கொடுத்துருக்கேன்னா ஷார்ட் ஆன்சருங்கிற டைப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கொடுக்கணும்னா இந்த ப்ளஸ்ங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த ப்ளஸில் என்ன செய்யணும்னா ரோல் நம்பர். இப்போ நான் ரோல் நம்பர் கலெக்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் கலெக்ட் பண்ணணும். ஸோ ரோல் நம்பருங்கிறது இங்கே டைப் பண்ணுங்க. இதுவும் மேண்டட்டரி ஃபீல்டாக கொடுங்க. இதுலேயும் அந்த ஆன்சர் வந்து எந்த டைப்பில் நீங்கள் வாங்கணும்னா ஷார்ட் ஆன்சருங்கிற டைப்பில் நீங்கள் வாங்க. சப்போஸ் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ரோல் நம்பர் கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் 20 UA 1070 இப்படிங்கிற ஃபார்மெட்டில் அவங்க கொடுக்கணும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ரோல் நம்பரும் அவங்க கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணுங்கிறத இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டீங்கன்னா அதை பார்த்து பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக டைப் பண்ணிடுவாங்க. ஓகே,
இதுவும் நான் என்ன செய்யறேன் மேண்டட்டரி ஃபீல்டா கொடுத்துட்டேன். மேண்டட்டரி ஃபீல்ட் கொடுத்த உடனே என்ன ஆயிரும்னா அது அந்த ரெட் கலர் ஸ்டார் சிம்பிள் வந்துடும். தட்ஸ் மீன் நமக்கு ஆல்ரெடி நீங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிருப்பீங்க. ஸ்டார் சிம்பிள் வந்தாலே அது மேண்டட்டரி. ஓகே, ஸோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து கிளாஸ். ஓகே, கிளாஸ் அண்ட் இயர். இப்போ நான் வந்து என்ன செய்றேன், இதை வந்து மல்டிபிள் சாய்ஸா கொடுக்குறேன். ஓகேவா, இயர், கிளாஸ் அண்ட் இயர் இதை வந்து மல்டிபிள் சாய்ஸா கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இயர் தான் சூஸ் பண்ண வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இல்லை செகண்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இல்லை தேர்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், செகண்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இது மாதிரி என்ன செய்யலாம், ஒரு கிளாஸ் தான் சூஸ் பண்ண போறான். இல்லை மல்டிபிள் சாய்ஸையும் கொடுக்கலாம், இல்லை டிராப் டவுனாக கொடுக்கலாம், இல்லை செக் பாக்ஸாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன், மல்டிபிள் சாய்ஸா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், அடுத்தது செகண்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஓகே, அடுத்து தேர்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இது மாதிரி என்ன செய்யலாம், நீங்க ஒவ்வொரு ஃபீல்டும் இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் ரெடி பண்றோம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதை நான் கடைசியா சொல்றேன். ஓகே, இப்போ கிளாஸ் அண்ட் இயர் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து டிபார்ட்மெண்ட். அடுத்து இந்த கொஸ்டினுக்கு அடுத்து இங்க வரணும்னா அப்படின்னா பிளஸ் சிம்பிளா கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நான் வந்து இடையில ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல கிளிக் பண்ணிட்டு பிளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அண்ட் இயருக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கிரியேட் ஆயிரும். ஓகேவா, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் கிளாஸ் அண்ட் இயர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நான் டைப் பண்ண போறேன். அந்த கொஸ்டின் என்னன்னா டிபார்ட்மெண்ட். இப்போ டிபார்ட்மெண்ட்ங்கிற இந்த ஃபீல்டை நான் ரெக்வயர்ட் ஃபீல்டா மாத்துறேன், மேண்டட்டரியா கொடுக்குறேன். ஸோ இதை வந்து சப்போஸ் நீங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்க கொடுக்க போதில்லை, உங்க டிபார்ட்மெண்ட் என்னவோ அதான் ஸ்டூடெண்ட் டைப் பண்ண போறாங்க. இப்போ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்னா மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணுவாங்க, பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் டைப் பண்ணுவாங்க. அதனால அதை ஷார்ட் ஆன்சர்லேயே கொடுத்துடலாம். ஓகேவா, ஷார்ட் ஆன்சருங்கிறது ஒன்றும் இல்லை, அவன் டைப் பண்ணுவான், அவ்வளோதான். ஓகே, ஸ்டூடெண்ட் வந்து டைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டே நான் மேண்டட்டரியா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். மொபைல் நம்பருங்கிறதையும் நான் நினைச்சிட்டேன் ஷார்ட் ஆன்சர்ல கொடுத்துடலாம். நீங்க வந்து இந்த நம்பர்ல வந்து நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். மொபைல் நம்பர்னு கொடுத்துட்டு இங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி ஆன்சர் வந்து நீங்க கெட் பண்ணணுமோ அதை வந்து என்ன ஷார்ட் ஆன்சரா நீங்க என்ன கொடுத்துக்கலாம். ஓகே, இதையும் மேண்டட்டரியா கொடுத்துறேன், மேண்டட்டரி ஃபீல்ட். ஓகே, ரெக்வயர்ட் ஃபீல்டா கொடுத்துட்டேன். அடுத்து வந்து மொபைல் நெட்வொர்க். மொபைல் நெட்வொர்க். ஸோ மொபைல் நெட்வொர்க்ல அது என்ன எப்படி நம்ம வந்து அதை ஆன்சர் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி மல்டிபிள் சாய்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டேன். இப்போ நான் செக் பாக்ஸுக்கு ஒரு இது போட்டு காட்டுறேன். ஓகேவா, செக் பாக்ஸ்ல வந்து என்ன செய்யணும், நீங்க கொடுக்குற ஆப்ஷன் தான். ஓகேவா, ஏர்டெல், அடுத்தது பிஎஸ்என்எல், பிஎஸ்என்எல், அடுத்து ஜியோ, அடுத்து வோடஃபோன். இப்போ வோடஃபோன் சில பேர் ஐடியான்னு சொல்லுவாங்க, ஸோ அதனால பிராக்கெட்ல ஐடியான்னு கொடுத்துருங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் இப்போ சில பேர் வந்து இந்த 4 நெட்வொர்க்லாம் இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம், இந்த ஆட் அதர்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆட் அதர்னு கொடுத்தோம்னா அதர்ஸ் நீங்க வந்துடும். இந்த ஃபீல்டு என்ன ஆகும்னா சப்போஸ் அதர் நெட்வொர்க்கா இருந்தா அதை டைப் பண்ற மாதிரி இங்க ஃபீல்டு காட்டும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கூகுள் ஃபார்மை டைப் பண்ண வியூ பண்ணிக்கலாம். எப்படி வியூ பண்ணணும்னா இந்த ரைட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த ஐ சிம்பிள் இருக்கும், ப்ரிவியூன்னு இருக்கும். அதை கிளிக், அதை கர்சர் கொண்டு போனீங்கன்னா ப்ரிவியூங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்க, நான் டைப் பண்ண கூகுள் ஃபார்ம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், என்ன டிஸ்கிரிப்ஷனா ஃப்ரீ டேட்டாக்காக நான் இந்த கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். நேம் என்ன நேம் நம்ம இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட இங்கே இருக்கு. ஓகேவா, ரோல் நம்பர், கிளாஸ் அண்ட் இயர், டிபார்ட்மெண்ட், மொபைல் நெட்வொர்க். பாருங்க, இப்போ இங்க மல்டிபிள் சாய்ஸ்க்கு இங்க என்னது செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், இங்க டிக் பண்ற மாதிரி வரும், அவ்வளவுதான். ஓகே, ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி அதர்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க பாருங்களா, இப்போ நீங்க அதர்ஸ் டிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க கர்சர் வந்து எனக்கு பிளிங்க் ஆகும். அப்போ நீங்க வேற ஏதாச்சும் நெட்வொர்க் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்க வந்து இங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இல்ல, ஆக்சுவலா நான் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதர்ஸ்க்குள்ள கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா கர்சர் இங்க வந்துடும். ஓகே, ஓகே, நவ் இதுவும் நான் மேண்டரி ஃபீல்டா கொடுத்துறேன். ஓகே, இல்லை நீங்கள் வந்து எனக்கு செக் பாக்ஸ் வேணாம் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வேற மல்டிபிள் சாய்ஸாவோ இல்லை ட்ராப் டவுனாவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் டைப் பண்ண அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஆதார் நம்பர் நான் கலெக்ட் பண்ண போறேன். ஓகேவா, ஆதார் நம்பர் கலெக்ட் பண்ண போறேன். ஸோ ஆதார் நம்பருங்கிறது ஷார்ட் ஆன்சர்லேயே கொடுத்துட்றேன். இதே ரெக்வயர்ட் ஃபீல்டாக நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் ஆஸ் பர் ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது அந்த அட்ரஸை என்ன செய்யறேன் இங்கே கேட்குறேன். ஓகேவா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில பேருக்கு அட்ரஸ் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருக்கும். அதனால செய்யறேன் நான் ஷார்ட் ஆன்சருக்கு கூட பேராகிராஃப் கொடுத்துருவேன். ஓகேவா, பேராகிராஃப்னா லாங் ஆன்சர். ஓகே, நீங்கள் எவ்வளோ வேணால் டைப் பண்ணிக்கலாம். இதே நான் ரெக்வயர்ட் ஃபீல்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, மேண்டேட்டரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் கார்டு டு பி அட்டாச்டு. ஓகே, செல்ஃப் attested Aadhaar card to be attached. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஆதார் கார்டை வந்து அவன் அட்டாச் பண்ணும். ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் இஸ் நத்திங் பட் அவன் பிரிண்ட் எடுத்து அவன் என்ன செய்யணும், சிக்னேச்சர் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிடிஎஃபாவோ இல்லை வந்து இமேஜ் ஃபைலாவோ அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபைல் நேம் அவன்கிட்ட கேட்கணும். இப்போ ஏன்னா உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் எக்ஸாம்பிளாக கொடுத்துடலாம். ஸோ எக்ஸாம் ஃபைல் நேம் எக்ஸாம்பிள்னு கொடுத்து இல்லை எக்ஸாம்பிள் ஃபைல் நேம் கொடுத்துருங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் ஃபைல் நேம் கொடுத்துட்டு எப்படி நீங்கள் கொடுக்கணும்னா அவங்களோட ரோல் நம்பர் வச்சு நம்ம ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, 20 UA 1070 இந்த மாதிரி கொடுத்து இப்போ அவன் அப்லோட் பண்ணணும். அவனுடைய ஆதார் கார்டை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்போ அப்லோட்னா நம்ம என்ன ஃபைல் டைப் வாங்கினா ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லணும். ஓகேவா, இப்போ ஃபைல் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா லெட் ரெஸ்பாண்டட் அப்லோட் ஃபைல்ஸ் டு டிரைவ். டிரைவ்ல வந்து சேவ் ஆகணும்னு கேட்கும். கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தோன்னே இங்கே சம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல் டைப்ஸ் கேட்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனாக நீங்கள் வந்து இந்த ஃபைல் தான் எனக்கு வேணும், இமேஜ் ஃபைல் தான் வாங்கணும், பிடிஎஃப் ஃபைல் தான் வாங்கணும்னா அதை மட்டும் நீங்கள் என்ன செய்ய எனேபிள் பண்ணி நீங்கள் அதை டிக் பண்ணிக்கணும். பிடிஎஃப் அண்ட் இமேஜ் மட்டும் தான் இதை என்ன செய்ய அக்செப்ட் பண்ணும். வேற ஃபைல் ஃபார்மெட்ல இருந்தால் அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாது. தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ஒன்று தான் அப்லோட் பண்ண முடியும் அட் அ டைம்ல. தென் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 10 MB தான் இருக்கணும். அதை நீங்கள் மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். 1 MB 100 MB 1 GB மாற்றிக்கலாம். 10 MBக்குள்ள தான் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைல் இருக்கும். அதனால வந்து இதையே வச்சுக்கலாம். இதே மேண்டேட்டரி ஃபீல்டாக கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நேம் ஆஃப் த டியூட்டர், நேம் ஆஃப் தி டியூட்டர் இது நீங்கள் இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னா அதையும் ஷார்ட் ஆன்சரில் கொடுத்து மேண்டேட்டரி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மேண்டேட்டரி தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ரெக்வயர்ட் ஃபீல்டாக நீங்கள் எனேபிள் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து என்ன ஆகுனா இந்த ஃபீல்டு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எப்படி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே அன்டைட்டில் ஃபார்மில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன டைட்டில் கொடுத்தீங்கன்னா அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அது ஃபைல் நேம் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்துக்கலாம். பாருங்க, ப்ரிவ்யூ பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரீ டேட்டாக்காக இந்த ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறேன். ஓகே, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறேன். நேம், ரோல் நம்பர், கிளாஸ் அண்ட் இயர், டிபார்ட்மெண்ட், மொபைல் நம்பர், மொபைல் நெட்வொர்க், ஆதார் நம்பர், ஆதார் ஆஸ் பர் அட்ரஸ் ஆஸ் பர் ஆதார் கார்டு, செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் கார்டு டு பி அட்டாச்டு. அந்த ஃபைல் டைப் பாருங்க. இங்கே கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். தென் நேம் ஆஃப் த டியூட்டர் மட்டும் என்ன ஆகாது, ரெக்வயர்ட் ஃபீல்டு நான் கொடுக்கல, அதனால இது வந்து அந்த ஸ்டார் ஆப்ஷன் வரல. ஓகேவா, மற்ற எல்லாத்துக்குமே ஸ்டார் ஆப்ஷன் இருக்கு, ஏன்னா ரெக்வயர்ட் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ எல்லாம் இந்த ஃபீல்டு எல்லாமே ஃபில் பண்ணாதான் என்ன ஆகும், சப்மிட் ஆகும். இந்த ஃபீல்டு வந்து ஆப்ஷனலா இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணனாலும் பண்ணலைனாலும் இது சப்மிட் ஆயிரும். ஓகேவா, ஓகே, இப்போ கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிரியேட் பண்ண கூகுள் ஃபார்மல் நம்ம இந்த லிங்க் என்ன செய்யணும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்பணும். இப்போ
அதுக்கு என்ன செய்யணும், அந்த சென்ட்ங்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதுல இந்த லிங்க்னு இருக்கு பார்த்தீங்களா, லிங்க் ஆப்ஷன் இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து லெங்க்தியா வந்திருக்கும். இந்த லெங்க்தி லிங்கை நான் வந்து காப்பி பண்றதுக்கு பதிலாக இதை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் அண்ட் யூஆர்எல் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னுடைய கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து ஷார்ட் ஆயிரும். இதை நீங்க காப்பி பண்ணீங்க, காப்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும். காப்பி கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் அதை நீங்க மெயில் ஐடியிலயோ இல்ல வேற ஏதாவது இன்பாக்ஸ் இல்ல வாட்ஸ்அப் இல்ல எதுல வேணா நீங்க அனுப்பலாம். இப்போ கம்போஸ் பண்ணி நினைக்கிறேன் இந்த மெயில் ஐடியை இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் நான் நினைச்சேன் இங்க சென்ட் பண்றேன். ஓகே, இப்போ என்னுடைய மெயிலுக்கு நான் நினைச்சேன் என்னுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் அனுப்புறேன். பாருங்க. ஓகே, இப்போ சென்ட் பண்ணிடுறேன். ஸோ கூகுள் ஃபார்ம் லிங்க் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் அந்த வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ ஆஸ் பர் என்னென்ன ஃபீல்டு கேட்டிருக்கோமோ அதை ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். மஜீத் எம். ஓகே, ரோல் நம்பர் 20 UA 1024. ஓகே, நான் இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நான் டைப் பண்ணுறேன். அடுத்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், செகண்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தனால இங்கே மேத்தமெட்டிக் டிபார்ட்மெண்ட் தேவையில்லைன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேண்டேட்டரினால கொடுத்து தான் ஆகணும். அடுத்து மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் பாருங்க 904245628786. ஓகே, ஸோ நீங்க கேப் கொடுக்க தேவையில்ல. 5 நம்பர்ஸ்க்கு அப்புறம் கேப் கொடுத்தீங்கன்னா அது எனபிளா இருக்காது. ஓகே, ஸோ நீங்க என்ன கொடுக்கலாம் அதை எடுத்துக்கும். பட் இருந்தாலும் வந்து கேப் கொடுக்காம நீங்க டைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து மொபைல் நெட்வொர்க். பிஎஸ்எல்னா பிஎஸ்என் சூஸ் பண்ணிடுறேன். ஆதார் கார்டு நம்பர். ஸோ நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரை இங்கே டைப் பண்ணிடுங்க. தென் ஆதார் கார்டு அட்ரஸ் என்ன இருக்கோ அதை இங்கே நம்ம டைப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலேஜ் அட்ரஸ் போடுறேன். ஸோ ஃபைல் அப்லோடில் ஃபைல் கேட்குது. இப்போ நான் வந்து செலக்ட் ஃப்ரம் யுவர் டிவைஸ். மொபைல்னா மொபைலில் இருக்க ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஓகே, இப்போ இந்த பிக்சர் நான் வந்து ஆக்சுவலாக இது ஆதார் கார்டு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு அப்லோட் பண்ணி காட்டுறேன். அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை அப்லோட் பண்ணிட்டோம்னா அப்லோட் ஆயிரும். ஓகே, ஓகே, இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. பிடிஎஃப் இமேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. தென் நான் இதை இங்கே வந்து ஃபீல்டை ஃபில்அப் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணோன்னே ஸோ யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டுன்னு காட்டும். அப்படி இதுக்கு என்ன மீனிங்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சு. எங்கே ஸ்டோர் ஆகும்னா யார் இந்த கூகுள் ஃபார்மை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கொடுத்த ரெஸ்பான்ஸ் இங்கே வந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஒருத்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. நேம், ரோல் நம்பர், ஓகே, செகண்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஓகே, மொபைல் நம்பர் பிஎஸ்என் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆதார் நம்பர், ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபைலை நான் வந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பிளஸ் சிம்பிள், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வந்து கிரியேட் ஆயிரும். இங்க பாருங்க, நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டைம், டேட் எல்லாமே இங்க இருக்கும். நேம், ரோல் நம்பர், கிளாஸ், டிபார்ட்மெண்ட், மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய அந்த ஆதார் அட்டாச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோட லிங்க் இங்கே வந்துடும். ஆக்சுவலாக அது உங்களுடைய கூகுள் டிரைவ்ல தான் சேவ் ஆகும். இதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டைரக்டாவே என்ன இருக்கும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். எங்க ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், செல்ஃப் அட்டஸ்ட் ஆதார் கார்டு காப்பி. பாருங்க, ஆக்சுவலாக நான் வந்து கொடுத்ததுல அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இதில் பாருங்க, இப்போ நான் அப்லோட் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். ஸோ ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அவங்க ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணும்போது
அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய ரோல் நம்பரை ஃபைல் நேமா கொடுத்துட்டா நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுடைய ரோல் நம்பர் இப்போ நான் வந்து கொடுக்கல, ஆக்சுவலா அப்லோட் பண்ணும்போது கொடுக்க மறந்துட்டேன். பட் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட்டா கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க ரீநேம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.